Hi friends, welcome to ROJAS cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஈஸியான ஒரு டால் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு வந்து மோல்டு, அந்த பார்பி மோல்டு, அதே மாதிரி நாசில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியான டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வந்து செஞ்சுருக்கேன். நம்ம நார்மலாக வெனிலா ஃப்ளேவர் கூட செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது செய்கிறதுக்கு வந்து டின் ரெடி பண்ணிக்கிறோம். நான் வந்து 5 இன்ச்சு டின் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து 5 இன்ச்சு இல்லை அப்படி இல்லைனா 6 இன்ச்சு டின் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 இன்ச்சு டின்னில் செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு பவுல் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கணும். உங்ககிட்ட டின் இல்லைனாலுமே நார்மலாக சின்ன சைஸ் குக்கர், 3 லிட்டர் குக்கர் உண்டுல, அது அப்படி இல்லைன்னா சாஸ் பேன் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் டின்னுக்கு பதிலாக. அப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பவுல், இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி டம்ளர், அப்படி இல்லைன்னா ஒரு கப் கேக் மாதிரி உள்ளது, அது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டம்ளர் அப்படி இல்லைனா கப் கேக்குள்ளது யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைனாலுமே பரவாயில்ல, நார்மலாக டின்னும் அந்த பவுலும் மட்டும் வச்சுமே நம்ம பேக் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு சரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுலேயும் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு உடனே பேக் பண்ண வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுட்டேன். இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து கேக்குக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அழிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுலில் ஒரு சலடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதிலேயே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடாலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் சலிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கேக் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு ட்ரை பவுல் எடுத்துருக்கேன். இதில் வந்து 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதிலேயே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடாலே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் விஸ்க்கு இல்லை மிக்சர் ஜாரில் கூட பண்ணலாம். மிக்சர் ஜாரில் யூஸ் பண்ணி பண்ணுறது, அப்படி இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணி பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதிலே 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 3/4 கப் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, ஸோ அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து 3/4 கப் சுகர் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு. அடுத்து இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு 20 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அடுத்து நம்மளுக்கு வந்து பீட்டர் தேவையில்லை, பீட்டர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இனி வந்து ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. அடுத்தால இதில் வந்து மேங்கோ க்ரஷ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப் மேங்கோ க்ரஷ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மேங்கோ க்ரஷ் இல்லை அப்படின்னாக்கி கொஞ்சமாக மேங்கோ எசன்ஸ் இருந்துன்னா அது சேர்த்து கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மேங்கோ எசன்ஸ் இல்லை, அதனால் மேங்கோ க்ரஷ் 1/4 கப் சேர்த்துட்டு எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சளிச்சு வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும் போதே இதில் வந்து ஒரு 1/4 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெனிலா கேக்காக செய்கிறீங்க, அப்படி இல்லைன்னா மேங்கோ க்ரஷ் சேர்க்காம எசன்ஸ் சேர்த்து செய்கிறீங்கன்னா 1/4 கப் பாலுக்கு பதிலாக 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வந்து பால் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டின்னில் வந்து மாற்றிடலாம். டின்லேயே அந்த பவுல்லே மாற்றிடலாம். இதை வந்து ப்ரீஹீட் பண்ணால் அவன் அப்படி இல்லைனா குக்கரில் உள்ளே வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவனாக இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ்லையும், குக்கராக இருந்தால் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/3 கப் சுகர், 1/3 கப் பால், 1/3 கப் தண்ணி, அதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மேங்கோ க்ரஷ் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்காக வரது வரை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், க்ரீம் வந்து நம்மளுக்கு நல்லாவே ரெடி ஆகி வந்துடுச்சு. நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்காக வந்திருக்கு. இதை ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து நம்மளோட கேக் வந்து பேக் ஆகி வந்துடுச்சு. நான் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அன்மோல்ட் பண்ணி அந்த பட்டர் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம எத்தனை ஸ்லைஸாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டின்னில் வச்சது அந்த மேலே வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்களா, அதை கட் பண்ணிவிட்டு டின்னில் வச்சதை ஒரு 3 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பவுலில் வச்சதை ஒரு 2 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த கப் கேக் நான் சொன்னேன்ல ஒரு குட்டி டம்ளரில் ஊற்றி வைங்கன்னா அதுவுமே நான் வந்து வச்சு தான் எடுத்திருக்கேன்.
நீங்கள் வந்து இந்த ரெண்டும் போதும் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு. அடுத்தால டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வந்து வச்சிடலாம். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க. அந்த டின்னில் வச்சுருந்தோம்ல அதில் உள்ள ஒரு கேக் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு மேலே வந்து சுகர் சிரப் சேர்த்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து மேங்கோ க்ரஷ் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மேங்கோ க்ரஷ் இல்லை, ஃப்ரெஷ் மேங்கோ இருக்குது அப்படின்னாக்கி நீங்கள் வந்து மேங்கோஸை வந்து ஜாம் மாதிரி ரெடி பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கலாலுமே பரவாயில்ல. நார்மலாக வெனிலா கேக் செய்கிறீங்க அப்படின்னா நார்மலாக செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா லேயர் கேக்கையுமே வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வெனிலா கேக் செய்கிறீங்க, எந்த ஃப்ளேவரில் வேணாலும் செய்யலாம். நீங்கள் வெனிலா கேக்லாம் செய்கிறீங்க, ஸ்ட்ராபெரி க்ரஷ் எந்த க்ரஷ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு கிடையாது, எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். சுகர் சிரப் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. அப்போ நிறைய சேர்க்கும் போதும் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கம்மியாக சேர்த்தாலே நல்லா ஜூஸியாக இருக்கும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா லேயரையும் வச்சதுக்கப்புறமா கடைசியாக அந்த கப் கேக்கில் மோல்டில் நான் வச்சுருந்தேன்ல அந்த கேக்கையும் நான் மேலே வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வைக்கல அப்படின்னாக்கி அந்த 5 லேயரோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த கேக் வந்து வைக்க வேண்டாம். 5 லேயரோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரம் கோட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மேலே உள்ளதையும் வச்சுட்டு சைடில் எல்லாமே கட் பண்ணி விட போகிறேன். அதனால நான் இதையும் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பார்பிக்குள்ள அந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக சரிச்சு வந்து கட் பண்ணுங்கள். கீழே உள்ள லேயரை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். நான் கட் பண்ணுற மாதிரி மேலே வந்து லைட்டாக சரிச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன். லைட்டாக க்ரீம் எடுத்து நல்லா க்ரம் கோட் கொடுத்துக்கோங்க. க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா செட் ஆகி 2வது கோட்டிங் கொடுக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அடுத்தால இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல் கோட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து நீங்கள் வயலட் கலர் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வயலட் கலர் இல்லை, அதனால நான் வந்து கொஞ்சமாக ரெட்டு, ப்ளூ, அதே மாதிரி எல்லோ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்த கலர் தான் இது. நீங்கள் வந்து வயலட் கலர் அப்படி இல்லைன்னா பிங்க் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை வந்து நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. ஒரு கார்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து நல்லா ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு நான் வந்து நல்லா ஃபுல்லாக ஈவன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தால நான் வந்து டால் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் லைட்டாக அந்த க்ரீம் வச்சு ஃபுல்லாக கோட் பண்ணி ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா பைப்பிங் பேக்கில் க்ரீம் மாற்றிட்டு டாட்டாக வச்சு எடுத்துட்டேன். வேறு டிசைன்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக சிம்பிளாக ரெடி பண்ணது தான். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த லைட்டாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துடலாம். நம்ம வந்து நாசில் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஒரு கோடு மாதிரி இழுத்துட்டு லைட்டாக சின்ன சின்ன டாட்ஸாக வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தால வந்து சின்ன சின்ன ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி நாசில் எதுவுமே இல்லாமல் தான் இந்த மாதிரி ஒரு 5 டாட் வச்சுட்டு லைட்டாக உள்ள மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கங்கே லைட்டாக டாட்ஸ் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்டருக்கு வந்து சும்மா ஒரு பெரிய பெரிய டாட்ஸாக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக சுற்றி எடுத்தாலும் சரிதான். நம்மளுக்கு வந்து அந்த கலருக்கு வந்து பிளெயினாக இருக்கிறதுனால அந்த ஒயிட் கலர் நம்ம கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நாசில் எதுவுமே இல்லாமல் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட டால் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தால நான் வந்து சில்வர் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து அங்கங்கே வச்சு எடுத்துக்கிறேன். சில்வர் பால்லாம் வைக்கணும்னு இல்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப ப்ளைனாக செஞ்சுருக்கனால நான் வந்து கொஞ்சம் பார்க்குற அழகாக இருக்க வச்சுருக்கேன். வைக்கணுன்ட்டு இல்லை, நம்மளுக்கு வைக்காமலே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் டெக்கரேஷனும் ரொம்ப டேஸ்டியான கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ ஃப்ளேவரில் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து அந்த பார்பி மோல்டுலாம் வேணும்னு இல்லை, டின்னு கூட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சின்ன குக்கர் அப்படிலாம் சாஸ்பேன் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் டின்னுக்கு பதிலாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Bye.